இங்க ஒரு புழு அதுக்கான ஒரு கூடை எடுத்துட்டு வந்து அந்த கூட்டுக்குள்ள போகலாம்னு ட்ரை பண்ணுது. இந்த கூட்டுக்குள்ள அது போனாதான் இதால பட்டாம்பூச்சியாவே மாற முடியும். பட் இது குண்டா இருக்கதால இது எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இதால அந்த கூட்டுக்குள்ள போகவே முடியல. இதுவும் விடாம கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கு. அப்ப அங்க வந்த 2 பூச்சி இது கஷ்டப்படுறத பாக்குதுங்க. இந்த புழுவும் அது கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்க அந்த பூச்சிகளும் சரின்னு இதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இது அந்த கூட்டுக்குள்ள திணிக்கலாம்னு பாக்குதுங்க. பட் அவங்களும் எவ்வளவுதான் அழுத்தினாலும் இது இந்த கூட்டுக்குள்ள போகல. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதை திணிக்கும் போது இந்த புழுவோட உடம்பும் கூட்டுல இருக்க கேப் வழியா வெளியில வருது. இந்த பூச்சிங்க அதையும் சரி பண்ணி அதை உள்ள திணிக்கும் போது அந்த புழு அந்த கூட்டை விட்டே வெளியில வந்துருது. அப்புறம் அந்த பூச்சிகளோ இந்த புழுவை ஒரு கயிறை டைட்டா பிடிக்க சொல்லிட்டு அந்த புழுவோட மறுபக்கம் இந்த பூச்சிகள் பிடிச்சு இழுக்குதுங்க. அவங்க அந்த கூட்டை அந்த புழுக்கு நேரம் வச்சுட்டு இது நல்லா பிடிச்சு இழுத்துட்டு விட்டதும் இப்ப இந்த புழு கரெக்டா அந்த கூட்டுக்குள்ள போயிருச்சு. இதை பார்த்து அந்த பூச்சிகளும் ரொம்ப சந்தோஷப்படுதுங்க. அப்புறம் அந்த பூச்சிகள் 2ம் இந்த புழுவை தூக்கிட்டு வந்து அந்த கூட்டை கயிறை கட்டி மூடிடுதுங்க. அப்புறம் அந்த கூட்டை மரத்துல கட்டி மெதுவா அந்த கயிறை பிடிச்சு இழுத்து அதை ஒரு கல்லுல கட்டுதுங்க. பட் அந்த புழு ரொம்ப வெயிட்டா இருக்கதால அந்த கல்லு மேல போகுது. உடனே பூச்சிகள் 2ம் அந்த கல்லு மேல ஏறி அந்த கூட மரத்துல தொங்க வைக்குதுங்க. அதுங்க இன்னொரு கல்ல எடுக்கலாம்னு பாக்க பட் அந்த கல்லு மறுபடியும் மேல போகுது. இதனால அந்த பூச்சிகள் அந்த கல்லு மேலேயே நைட்டு ஃபுல்லாவே உட்காந்துக்குதுங்க. அது அன்னைக்கு ஃபுல்லா அங்கேயே தூங்கிருது. அடுத்த நாள் விடிஞ்சதும் இந்த புழுவோ இப்ப பட்டாம்பூச்சியா மாறி மெதுவா அந்த கூட்டை விட்டு வெளியில வருது. இது இந்த பூச்சிகளும் வியந்து பார்த்துட்டு இருக்குது. அப்ப அந்த பட்டாம்பூச்சி அழகா ரெக்கையை விரிச்சிட்டு மெதுவா அங்க இருந்து பறந்து போகுது. இந்த பூச்சிகளும் அதை ரொம்ப சந்தோஷமா வழி அனுப்பி வைக்குதுங்க. அப்படியே அந்த பட்டாம்பூச்சி பறந்து போகும்போது அங்க இன்னொரு பறவை அதை பிடிச்சிட்டு போயிருது. இதை பார்த்த பூச்சிகளோ இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு ரொம்ப சோகமா அங்க இருந்து கிளம்புதுங்க.